நீடிய ஆயுளை கொடுப்பார். எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய அவர் ஆயத்தமா ஏற்கனவே திட்டம் செய்து வைத்து அதற்கு தானே ஏசப்பாவை கொடுத்தாரு. தேவாட்டுக்குட்டின்னு ஏன் சொல்றோம்? தேவாட்டுக்குட்டி நமக்காக பலியானார். எதற்கு? நம்மளோட ரட்சணியத்திற்கு மாத்திரமா இல்ல, நம்மளுடைய சுகவாழ்வுக்காகவும் நம்மளுடைய எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும்படிக்கு கல்வாரின் சிலுவையில பிசாசின் துரைதனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு அவனை வெறுமையாக்கி நிர்வாணமாக்கி விட்டார். பிசாசின் தலையை மிதித்து கல்வாரின் சிலுவையிலே ஜெயித்தார். ஆகையால எல்லாம் உங்களுக்கு வேண்டிய சகல காரியங்களும் வேதத்திலே வாக்கு தத்தமாகவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து விட்டார். கர்த்தர் அதை நினைவு வைத்திருக்கிறார். நீங்கள் படுகிற கண்ணீரை நினைவு வைத்திருக்கிறார். நீங்க இன்னைக்கு கஷ்டப்படலாம் ஒருவேளை வியாதி படுக்கையிலிருந்து, ஆனா நல்லா இருக்கிற காலத்துல கர்த்தருக்குன்னு பட்ட பிரயாசம் இருக்குல்ல, அவரோட ஊழியத்துக்குன்னு உங்களை ஒடுக்கிங்கன்னு அந்த காணிக்கையை கொடுத்தீங்கல்ல, 4 பேர்கிட்ட கர்த்தரை குறித்து சொன்னீங்கல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் பட்ட பிரயாசத்தை ஒரு நாளும் மறந்து விட மாட்டார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சங்கீதம் 41 சொல்லுகிறது அல்லவா? தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லுகிறது அல்லவா? அவன் வியாதி படுக்கை எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? பூமியிலே அவன் பாக்கியவானா இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்படியே செய்வான். யார் சிறுமைப்பட்டவன்? சிறுமைப்பட்டவர்களுக்கு செய்கிற என்ன காரியமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய விதத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை கர்த்தரை குறித்து அறியாமல் ஆவிக்குரிய விதத்திலே அவர்கள் சிறுமைப்பட்டவர்களாய் இருந்தவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறீர்கள். லௌகீக உலக பிரகாரமான காரியத்திலே கர்த்தரை குறித்து அறிந்திருந்தாலும் ஒருவேளை தரித்திர நிலையில இருந்த ஒரு ஏழ்மையான நிலையில இருந்த ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் கொடுத்த பண உதவி காணிக்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சிறுமைப்பட்டு போனவர்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு எதை செய்தீர்களோ, எளியவர்களுக்கு எதை அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து எளியவர்களாய் பொருளாதார நிலையில இருந்தவர்களுக்கு நீங்கள் செய்ததை கர்த்தர் நினைவு வைத்திருக்கிறார். அதை அப்படியே அவர் உங்களுக்கு நீங்கள் கஷ்டத்தின் நெருக்கத்தின் காலத்தில் இருக்கும் போது உங்களை கைவிடாமல் தூக்கி எடுப்பார். மீண்டுமாய் உங்களை சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நீடிய ஆயுளை கொடுத்து பூர்ணப்படுத்தி வைப்பார். எந்த காரியம் உங்களை நெருக்கிறதோ அந்த நெருக்கத்திலே ஒரு விலக்கி ஒரு விசாலத்தை உண்டு பண்ணுவார். சரிங்களா? சரி, ஜெபிக்கலாம். அன்பான தேவனே, இந்த நேரத்திற்காய் நன்றி அப்பா. எத்தனை நல்ல அருமையான தரிசனத்தை நீர் காண்பித்து இடைப்பட்டு சத்ருவாகிய பிசாசு எத்தனையோ முறை எங்களை பயம்புறுத்தி அப்பா வைத்திருந்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆண்டவரே அருமையான தரிசனத்தை காண்பித்து ஆண்டவரே உம்முடைய ஜனத்தாருக்கு நீர் இடைப்பட்ட இந்த அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சொன்ன வார்த்தைகளின் படி கர்த்தர் நீர்தாமே அப்பா. ஆண்டவரே தேவரே, அவர்களுக்கு இருதயம் மகிழும்படிக்கு களி கூறும்படிக்கு உம்முடைய பரிசுத்த நாமத்தை